தமிழக விவசாயிகள் பிரச்சினையை தீர்ப்பதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச இருப்பதாக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன், வரும் 14ஆம் தேதி பிரதமரை சந்திக்கும் போது விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பேச சில கருத்துக்களை முதலமைச்சரிடம் வலியுறுத்த இருப்பதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினையும் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 5000 கோடிக்குள்ளாகத்தான் விவசாயிகளுடைய அனைத்து கடனுமே இருக்கிறது. பெரிய விவசாயிகளுடைய கடனும் இருக்கிறது. எனவே அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் தான் முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும். தவிர புதிய நிதி ஒதுக்கீடோ புதிய அரசாணைகள் கூட தேவையில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு நாங்கள் எடுத்துச் சொல்வதற்காக நேரடியாக சந்திக்க போகிறோம். மத்திய அரசாங்கம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கியிருக்கிற கடனை முதல்வர் பிரதமர் சந்திப்பின் போது எடுத்துக் கூறி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பிரதமர் மறுக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு மக்கள் மீண்டும் தமிழக முதல்வராக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பல எதிர்பார்ப்புகளுடன் இருப்பதை அறிந்திருக்கிறார் முதலமைச்சர். ஆந்திராவை பின்பற்றி தனது நிதியிலிருந்து ஈடுகட்டி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கியிருக்கிற கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை ரத்து செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் அப்போது நிறைவேற்றப்பட்டன.